தேர்தலில் பெற்ற மாபெரும் வெற்றி உருக்கமாக பேசிய விஜய். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் பலரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாகியுள்ளது. திமுக, அதிமுக என இரு பெரும் திராவிட கட்சிகளும் பின்னுக்கு தள்ளி தனி பெருங்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவாகி இருக்கிறது. இந்த தேர்தலில் விஜய் பல முக்கிய புள்ளிகளை வீழ்த்தி இருக்கிறார். தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக விஜய் உருவாக உள்ளார் என்பதால் திரைத்துறையில் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். மெர்சல் படத்தில் விஜயை முதலாக ஆலப்போரான் தமிழன் என்ற பாடல் மூலம் கொண்டாடிய இசை புயல் AR ரகுமான் தனது வாழ்த்தை தெரிவித்துள்ளார். அதில் தமிழக வெற்றி கழகத்திற்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். அன்புள்ள விஜய் அவர்களுக்கு ஊழலற்ற அரசியல், சமூக நீதி, சமத்துவம் ஆகியவற்றை முன்னிறுத்தி தமிழ்நாட்டை முன்னணிக்கு கொண்டு செல்லும் சிறந்த தலைவராக நீங்கள் உயர வளர வாழ்த்துக்கள். பிளவுகளை மறுக்கும் அரசியல், பண்பாட்டுடன் தமிழையும் தமிழரையும் கொண்டாடும் சென்னை நகரத்தை கலை மற்றும் செழிப்பு நிறைந்ததாக மாற்றும் பயணமாக உங்கள் பணி சிறக்கட்டும் என்று AR ரகுமான் பதிவிட்டுள்ளார். அதே போல நடிகர் தனுஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் களத்திற்கு வந்து போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே தமிழ்நாட்டு மக்களின் பெரும் ஆதரவையும் அன்பையும் பெற்று ஆட்சி அமைக்கவிருக்கும் திரு விஜய் சார் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தியுள்ளார். அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது எக்ஸ் பக்கத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் அவர் கட்சியினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகர் மகேஷ் பாபு விஜய் புதிய சாதனைகளை படைத்துள்ளதாக குறிப்பிட்டு இந்த வெற்றி தமிழகத்திற்கு பயனுள்ள முன்னேற்றத்தை தரும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நடிகர் சூர்யா தனது பதிவில் தமிழக மக்கள் விஜய் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் தமிழக அரசியலில் அவர் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கவிருப்பதாகவும் கூறி வாழ்த்தியுள்ளார். தொடர்ந்து பலரும் வாழ்த்துக்களை கூறி வரும் நிலையில் தனது நன்றியை உருக்கமாக தாவேகா தலைவர் விஜய் மக்களுக்கு தெரிவித்து இருக்கிறார். இந்த அளவிற்கு மக்கள் ஆதரவை பார்த்ததும் கண்கலங்கி விட்டாரா? தொண்டர்களிடமும் உருக்கமாக பேசி இருக்கிறார்.